ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி அண்ட் பியூட்டிஃபுல் ஐடியாஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ், ஹேர் கேர் டெக்னிக்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ், அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் மேக்கப் டெக்னிக்ஸ், இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ், பியூட்டி பார்லர்லேருந்து டைரெக்டாக ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் அயனிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், அதுக்கு ஒரு நார்மலான பட்டு சாரியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாரியை மடிப்பு வச்சு பின் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது தெரியணும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் எனக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கே இப்போ நான் சும்மா அந்த மாதிரி மடிப்பு வைக்காம நம்ம ஷோல்டரில் இப்படி போட்டு பார்த்துக்கலாம். அப்போ தான் முந்தானியோட அளவு வந்து நம்ம பின்னாடி எவ்வளோ லென்த்துக்கு விடுவோம் அப்படின்றது தெரியும். இப்போ உங்க சாரீல இந்த இடத்துல ஒரு பின் மாட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து முன்னாடி ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்கு மெஷர் பண்ணணும். ஸோ இந்த சாரீ அப்படியே சுற்றி எடுத்துட்டு வந்து சென்டரில் வச்சு, சென்டர் கீழே உங்க கீழே கால் முட்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. சாரியை கால் முட்டி அளவுக்கு வச்சு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு பின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, ஹிப்பை சுற்றி சாரியை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண பின்னும் இந்த பின்னும் தான் நம்மளுக்கு இந்த மடிப்பு வைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட். இப்போ வந்து நான் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 6 ப்ளீட்ஸ் போதும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ 7, 9 எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு அதுக்கேற்ற மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. மடிப்பு வச்சு பின் பண்ணின உடனே இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு மாட்டி வச்சுக்கோங்க டேபிளோட சேர்த்து. அப்பதான் அடுத்து நம்ம அந்த சாரியை இழுத்து இழுத்து மடிப்பு வைக்கிறப்ப அந்த பிளேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றப்ப நம்மளுக்கு அந்த சாரி வராது. அடுத்து நீங்க இந்த மாதிரி மடிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின் மாட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்ல போட்டு பின் பண்ணல. நான் ஒரு இடத்துல ஷோல்டர்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு சாரியில ஒரு இடத்துல பின் பண்ணேன். அந்த இடம் வரைக்கும் நீங்க இதே மாதிரி மடிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 இடத்துல பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அயர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே. சாரி பல்லு மட்டும் பின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அயர்ன் பண்ணிரலாம் அந்த இடத்துல. எனக்கு வந்து இந்த சாரில ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்கு. அதனால பார்டர்ல ஒழுங்கா அயர்ன் பண்ண முடியல. அந்த கேப்ல விட்டு அயர்ன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் நீட்டா வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, முன்னாடி மடிப்பு வரும்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் வெளியில எடுத்து விட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி நீட்டா எடுத்து விட்டுட்டு, அத அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மடிப்பு உடையாம இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு பின், அப்புறம் இதுக்கு அடியில ஒரு பின் மாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 பின் மாட்டி வச்சோம்ல சென்டர் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக, அந்த 2 பின்னுக்கு ஊடால இப்ப நம்ம மடிப்பு வைக்க போறோம். இப்ப இந்த மடிப்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு மடிப்புக்கு மேல இன்னொரு மடிப்பு, அதாவது ஒரு மடிப்பு விட்டு இன்னொரு மடிப்பு வெளியில வர மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விசிறி மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருந்தா, முன்னாடி விரிஞ்சு அழகா வரும். இந்த மடிப்புகளையும் நீட்டா எடுத்து விட்டு, ஊடால ஒரு 2 பின் போட்டு வச்சுட்டு, நீட்டா அயர்ன் பண்ணி வச்சுக்கிறேன்.
மடிப்புகள அயர்ன் பண்ணும்போதே நம்ம சாரீல அங்க இங்கன்னு சொல்லி எல்லா இடத்தையும் கவர் பண்ணி அயர்ன் பண்ணிரலாம். அப்பதான் சாரி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான அயர்னிங் லுக்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, சாரிய நம்ம கட்டும்போது ஸ்டார்ட் பண்ற அந்த உள் பக்கம் இருக்குல்ல, அந்த சைட்ல இருந்து மடிப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாம் அடுத்தடுத்து நெறைய ஹேர் ஸ்டைல்ஸ், நெறைய மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் வீடியோஸ் எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாரி நான் அயர்ன் பண்ணது எனக்காக தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்காக நான் போறேன். அதுக்காக நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே ஃபங்ஷன்ல அங்க மேக்கப்க்கும் என்னைய சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த மேக்கப்பை நான் அடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.